ஆர்சிபி வந்து ஜெயிச்சாங்கன்னா இவன் வந்து மொட்டை அடிப்பான். ஆர்சிபி கப்பு ஜெயிச்சா அந்த நாள் நான் இங்க வந்து அடிப்பேன். சான்ஸ் இல்ல ப்ரோ. கப்பெல்லாம் ஆர்சிபி லாலிபாப் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. சரி மேட்ச் வந்து சொல்லணும்னா சிஎஸ்கே வந்து ஜெயிக்கலாம் இந்த மேட்சை. ஆனால் பட் தரல என்ன ஆச்சுட்டு. ஸோ இஃப் தோனி வந்து ரிட்டையர் ஆகி கோச்சாக போனால் இன்னும் பெட்டர். ஏன்னா தோனிக்கு வந்து உடம்புலாம் முடியல. ஆனால் ஹி ஹாஸ் அ டஃப் மைண்ட். ஸோ டஃப் மைண்ட் வச்சு எப்படி ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும், எந்த டெக்னிக் யூஸ் பண்ணும், என்ன கோஆர்டினேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணால் டீம் வந்து இன்னும் ஜெயிக்கலாம் டோர்னமெண்ட்ஸை. அவர் வந்து தோனி தான் பெஸ்ட்டு. தோனி இருந்தால் தான் பாதி கூட்டம் தான். தோனி பெஸ்ட் தான், செம்ம பிளேயர். பட் he got to accept reality. He's 40+. Yeah, he is. So you got to accept reality and you need to make him retire. அவர் ரிட்டையர் ஆகி கோச்சா போனால் சூப்பராக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு சிஎஸ்கே ஃபேன் சொல்ல மாட்டேறீங்க. ஆர்சிபி ரிப்ளை இல்ல பாருங்க வந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கலாம் தான் சொல்லுவாரு. பார்த்துட்டோம். திஸ் இயர் அவங்க நல்லா தான் பண்றாங்க. கப்ப ஜெயிக்க நீங்க சிஎஸ்கே ஃபேன் என்ன பண்றீங்க? நான் என்ன சிஎஸ்கே ஃபேனா தான் இருப்பேன். சிஎஸ்கே ஃபேனா தான் இருப்பேன். இப்போ வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி நான் கப் அடிச்சிட்டா சிஎஸ்கே ஃபேன் சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி நீங்க கப் அடிச்சிட்டா மீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அடிக்கவே மாட்டீங்க கப் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி அடிச்சு. இப்போ நீங்க அவங்களுக்கு ரிப்ளை அவங்க வந்து ஒரு நீங்க இந்த வாட்டி குவாலிஃபை மாட்டீங்க, ஜெயிச்சிங்கன்னா நான் மீசி எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க சரிங்க ஓகே மீசி இல்ல நோ இஃப் ஆர்சிபி வின்ஸ், என் பேர் வருண் சரிங்களா. இஃப் ஆர்சிபி வின்ஸ் ஐ வில் கோ பால். நான் சொல்லிட்டேன். ஃபுல் பால் முடி எல்லாத்தையும் வருண் தலையில முடி. ஆர்சிபி வந்து ஜெயிச்சாங்கன்னா இவன் வந்து மொட்டை அடிச்சிடுவான். இவன் அடிக்கிறானா இங்கடா திருப்பதி இல்ல ஒரு சலூன்ல அடிக்கணும்ல. சலூன்ல நீங்க சொன்ன லொகேஷன்ல நாங்க வந்து அடிக்கிறோம்ப்பா. ஆர்சிபி ஜெயிச்சா மட்டும் நான் வந்து மொட்டை அடிச்சிடுறேன். 4வது நைட்டு ஒரு 8 மணிக்கு இங்க வந்துரு. ரைட் டன் 3வது மேட்ச் நான் நெக்ஸ்ட் மேட்ச் வருவீங்களா இங்க திருப்பியும்? கண்டிப்பா அப்போ வெச்சிரோம். டன் அந்த குண்டு பையக்கு இதே கேட் இதே இடம் டன் கிரவுண்ட்ல ரிவெஞ்ச் இருக்கா சொல்லுங்க. கண்டிப்பா இது ஆர்சிபிக்கு ஒரு போர் ரெக்கார்ட் இருக்கு. அவங்க ஹோம் கிரவுண்ட்ல நிறைய மேட்ச் தோத்துருக்காங்க. ஆமா அந்த மேட்ச் தோப்பாங்க ஜெயிப்பாங்க. உங்களுக்கு இங்க 50 ரன் வித்தியாசம் 17. ஆமா 50 runs. I would say we want CSK to win. CSK short and RCB win பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அந்த மேட்ச்க்கு? அந்த மேட்ச் கப் அடிச்சா நான் மொட்டை அடிச்சிடுறேன். நான் சொல்லிட்டேன். அந்த மேட்ச் CSK தோத்துட்டாங்கன்னா இல்ல நான் மட்டும் இவர் ஏன் பாவம் நான் சொல்றேன். அடிச்சா 2 பேரும் அடிச்சீங்க. ஆல்ரெடி சொட்டா சொல்லிட்டாரு. அதான் if RCB wins the cup மொட்டை நான் சொல்லிட்டேன். மொட்டை அடிச்சிடுறேன். இருக்கான். நண்பா நான் வாடா லாஸ்ட் டைம் அப்படியே திரும்ப லாஸ்ட் டைம் யாரு அவரா நான் அடிப்பேன். ஆர்சிபி ஜெயிச்சா நான் அடிப்பேன். நான் இங்க வந்து அடிப்பேன். நம்பர் தரேன் ப்ரோ. டன் sorted नहीं भाई. ओ बाय வாங்க 18 வருஷம் भाई साहब 2 मिनट का इंटरव्यू आके देना. अरे भाई इधर आ जाओ इधर. अरे क्यों भाग रहे तू? 18 வருஷமா ஓடுறீங்க. அதெல்லாம் சொல்லுங்க. 18 இல்ல கப் ஜெயிச்சா மொட்டை பண்ணி இவர மொட்டை அடிப்பாரா? போட்டோ எடுத்து பண்ணிடலாமா? நான் ப்ரோ என்ன சொன்னானே ப்ரோ சொல்லுங்க. ஜெயிக்கலாம் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேனா. நான் வந்து இந்த திருப்பி வேணா நான் அக்செப்ட் பண்றேன். ஆர்சிபி இஸ் a better team than சென்னை. கப் இவன் பேர் முகுந்தன். இவன் நம்பர் நான் தரேன்.
ஐ வுடன்ட் சே ஆர்சிபி இஸ் பெட்டர் தென் சிஎஸ்கே அவங்க நல்லா ஆடுறாங்க நான் இல்லன்னு சொல்ல நைஸ் டீம் இந்த வருஷம் நல்லா ஆடி இருக்காங்க நான் இல்லன்னு சொல்ல பட் யூ கான் கம்பேர் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி 18 இயர்ஸ் என்ன பண்ணாங்க அவங்க நீங்க 18 இயர்ஸ் கதையை விடுங்க இந்த வருஷம் சொல்லுங்க அது see this அதான் நான் சொல்லிட்டேன் இந்த வருஷம் நல்லா தான் ஆடுறாங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து there will be bad times and good times 18 வருஷமா அவங்க வந்து பேட் டைம் தான் ஐ அம் நாட் சேயிங் ஆர்சிபி ஒரு வேஸ்ட் அதெல்லாம் இல்ல அதான் மேபி இந்த வருஷம் ஆர்சிபிக்கு வந்து நல்ல நைஸ் இது குட் இயர் see they are playing well they defeated CSK by 50 runs தெரியல bro கப் எல்லாம் थोड़ा முஷ்கில் है அப்படினு சொல்லிடுறேன் சான்ஸ் இல்ல bro கப்பெல்லாம் ஆர்சிபி லாலிபாப் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஈஸிலாம் இல்ல சரி சின்னசாமி ஸ்டேடியத்துல ஆர்சிபி வின் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அதான் முன்னாடி அது கப் என்னடா நீங்க என்ன இவரே அடிப்பாருப்பா ஐயோ நானா மொட்டை அடிக்கிறேன் சரி இங்க வந்து சின்னசாமி ஸ்டேடியத்துல அதான் யோசிங்க சரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் சொல்லிட்டாரு மீசை பாதி எடுத்துறேன் இன்னொருத்தர் பாதி மட்டும் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு சரி நானும் மீசை எடுத்துக்கிறேன் தெரியுமா மீசே இல்ல நானும் மீசையும் தாடியும் ஃபுல்லா எடுத்துக்கிறேன் நானும் மீசையும் தாடியும் ஃபுல்லா எடுத்துறேன் ஃபுல்லா அடிக்க கூடாது பாதி அது எடுத்தானா எடுக்கலாம் எடுத்த மாதிரி தான் இருக்கு அதுவும் சரி சரி ஆஸ்திரேலியா இது தாடினா இது இருக்கணும்டா இதோட அதிகமா இருக்கணும் இது எடுத்தானா எடுக்கலன்னா எடுத்தா பரவாயில்ல மொட்டை அடிச்சிருவானா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் எப்போப்பா அந்த நாள் அவங்க வருண் என் பேர் வருண் இன்ஸ்டா ஐடி இட்ஸ் டாட் வருண் பாத்துக்கோங்க அவங்க கப்பு ஜெயிச்சாங்கன்னா நான் இங்க வந்து மொட்டை அடிப்பேன் சொல்லிட்டேன் இங்க இல்லனா உனக்கு இன்ஸ்டால கமெண்ட் வரும் ப்ரோ வரட்டும் இல்ல வரணும் இல்ல பண்ணலனா வரணும் நீங்க பண்ணலனா வரணும் நான் பார்க்கறேன் ஜெயிக்கலாம் ஆமா யாரெல்லாம் வந்து சொன்னாங்களோ படிக்கிறேன்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மொத்தமா லைனா மொட்டை அடிக்கணும் அவங்க சொல்லிருக்காங்க ஆல்ரெடி பாதி மீசை எடுத்துக்கிறேன் இல்ல ஃபுல்லா அப்படியே க்ளீன் ஷேவா இருக்கணும் பாருங்க ப்ரோ அவங்க க்ளீன் ஷேவிங்க கேளுங்க அவங்க கப்பை ஜெயிச்சாங்கன்னா நான் மொட்டை பண்றேன் இங்க வந்து பண்றேன் என்ன கேட்னா இது கேட் 11 முன்னாடி இங்க வந்து பண்ணுவேன் எக்ஸாக்ட்டா இங்க இந்த ரெண்டு சிக்னல் பக்கத்துல இந்த ரெண்டு லேம்புக்கு மிடில்ல இங்க வந்து பண்ணுவேன் அவங்க அந்த நாள் ஜெயிச்சாங்கன்னா இங்க வந்து பண்ணுவேன் சொல்லிட்டேன் இந்த பேரு வருண் இன்சைடு இட்ஸ் டாட் வருண் பாத்துக்கோங்க அவன் அது மட்டும் மொட்டை அடிக்கலன்னா கேவலமா ஊத்திடுங்க நானே சொல்லிடுறேன் சரி சின்னசாமி ஸ்டேடியத்துல ஜெயிச்சா என்ன பண்றீங்க அது பத்தில சொல்ல மாட்டேங்கடா அது வந்து காட்ஸ் பிளான் தான் சொல்ல முடியாது இது மட்டும் காட்சி தைரியமா சொல்றீங்க பயப்படுறீங்களா சின்னசாமி அப்படியெல்லாம் இல்லண்ணா அப்படி இல்லாம சொல்லு திரும்பி அடிக்கிறேன் டீம் தான் இந்த வருஷம் டீம் அப்ப சொல்லணும்ல என்ன பண்ணுவோம் நீ அடிக்க சொல்ல அடிக்க சொல்றானே ஃபைனலுக்கு இது வந்து இப்போ என்னடா ஒரு மாசம் இருக்குல்லடா பார்த்து பண்ணலாம் பண்றா அந்த மொட்டைக்காக எல்லாரும் ஊத்துவாங்க சரி 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 எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஆர்சிபி ஜெயிக்காதுன்னு சொல்லு இதுலயே கான்ஃபிடென்ட்டா சொல்லு நான் அடிக்க மாட்டேன் கப் அடிக்க மாட்டாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் சரிண்ணா 1 2 3 4 5 6 7 அவன் என்ன கேக்குறான் தோத்துட்டா நீங்க அடிப்பீங்களான்னு கேட்பான் இல்ல என்னண்ணா நீங்க 7 பேருக்கும் பிரியாணி வாங்கி தரேன் நான் மாலை போட்டுட்டா ஓகே வெஜ் பிரியாணி அது தேவல பிரியாணி அது வேணாம்டா பரோட்டா சாப்பிடலாம் நீங்க மொட்டைலாம் ரொம்ப வருண்ணா நீங்க தைரியமா அவளை சொன்னா சரி வேணாம் கையை ஃபுல் காலை ஃபுல்லா வந்து என்ன பண்றது கால் அது யாரா தெரியும் நீ இப்ப காட்டு எங்கடா தெரியுது உனக்கு காலு எங்க தெரியுது சீக்கில போடி பேண்ட் யூ ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரோ நீங்க என்ன ப்ரோ கேமரா மேனா இருக்கீங்க ஆர்சிபி வேணாம்பா ஐயோ அம்பே நீ பிட்வீன் போக சரிண்ணா அவன் வந்து இல்ல சி வேணாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் சின்ன அதெல்லாம் இல்ல ஆர்சிபி ஜோக்கர் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறீங்க அது வேஸ்ட் அவர் பிளான் பண்றாரு சிஎஸ்கே மேட்ச்ல ஆர்சிபிக்கு ஆர்சிபி சப்போர்ட்டா அந்த இப்போ ஒரு சிஎஸ்கே ஃபேன் ஒருத்தர் ஃபுல்லா பெயிண்ட் என்ன ப்ரோ அந்த மாதிரி ஆர்சிபி பெயிண்ட் அடிச்சு அது வேணா தல ஓகே ஏய் இது தல நீ வேற உடுத்தல இவ்வளவு ஈஸியா அத உடுத்தல கம்மி தல சொல்லிட்டாரு ப்ரோ ஒன்னு சொல்ல கேட்டா அவன் கான்ஃபிடென்ட்டா சொன்னான் இல்ல நெக்ஸ்ட் மந்த் சொல்றேன் இல்ல அவங்க ஜெயிச்சா ஒரு 5 தான் அவங்க அவன் கான்ஃபிடென்ட்டா சொன்னான்டா நீ என்ன பண்ற கான்ஃபிடென்ட்டா சொல்லு அப்ப உனக்கு நம்பிக்கை இல்லையா உலகத்துல சிறு பெருசு அது என்ன தெரியுமா அது
நாடு நல்லா இருக்கணும். என்ன பேர்? தமிழ்நாடு. உலகத்திலே பெருசு எது? கோவிந்தா. யார் bro போட்டா? தல நீ சொல்லு தல. தலை சத்தியமா மொட்டைலாம் எடுக்க முடியாது. அவன் தைரியமா சரி சரி சொன்னான். சரி இல்ல அவனுக்கு முடியே இல்ல. அவனுக்கு எவ்வளோ உனக்கு தானே கம்மியாகுது. அவனோட உனக்கு கம்மியாகுது. மண்டை எப்படி எதையோ அவனை சாமி நமது கோயந்தா நம்ம முடிய சாமி விட சொல்றோம். என்னதான் கோயந்தா. ஆனா ட்ரெஸ் அவுத்து ஓடட்டா தைரியமா சொன்னான். உன்னால சரி தைரியமா சரி சொல்ல சரி முடியா? if RCB wins சின்ன சுவாமில சரி நான் டேய் டேய் நான் பாருடா ஒரு தெளிவத்தனமா சொல்லுவோம். கோயந்தா யார் இது? நீ சொல்லு ஆர்சிபி ஜெயிச்சா சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல இவன் மூஞ்சில ஆர்சிபி பெயிண்ட். அது வேணாம் ப்ரோ. நான் ஒரு தான் போட்டு போவேன். நான் சிஎஸ்கே, நான் ஆர்சிபின்னு போட்டு போவேன். சரி வேணாம். ஃபேஸ் மட்டும் இல்ல, பாடி. சொல்லிட்டாரு ஃபுல் பாடி ப்ரோ ரெட் ப்ளூ ப்ரோ. உடம்பு ஃபுல்லா லாலிபாப் வரையணும் ப்ரோ. உடம்பு ஃபுல்லா லாலிபாப். ஆமா ப்ரோ. ஆமா. நீ லாலிபப்ல ஏறு எப்போ லாலிபப் அவன் மொட்டை அடிக்கிறான். இல்ல சரி லாலிபப் ஃபுல் பாடி லாலிபாப்னா ஏய் அவரே மனசு மூஞ்சில ஃபுல்லா லாலிபாப். மூஞ்சில ஃபுல்லா லாலிபாப். டாட்டுவானா என்னன்னா நீங்க ஒரு மாதிரி மொட்டை வச்சுக்கோ ப்ரோ. நீ வந்து ஆர்சிபி ஜெயிச்சிச்சுன்னா கோலின்னு டாட்டு ஓட்டிக்கோ. டாட்டு ஓட்டிக்கோ பர்மனெண்டா? ஜூன் ஸ்கூல்ல இல்ல 11th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th முடிச்சு 11th 10th அதான் நீ என்ன பண்ற? கோலின்னு ஒரு டாட்டு வச்சிருங்க. டாட்டுவானா ஸ்கூல் படிக்கணும்னா வேற அவன் மொட்டையாவது நான் மொட்டை அடிக்கிறேன்ல. இவன் நீ சம்மருக்கு ஆடுறா. சம்மருக்கு அதுக்கு போறான். நான் சம்மர் கட் பண்ணிடுறேன். காலத்துல வாடா ஹேர்கட்ல கோலி எழுதுறா. ஹேர் கட்ல ப்ரோ ஸ்டைலா இருக்கும். ஹேர்கட்ல கோலி எழுது போடுற மாதிரி கோலி போடு. கோலி போட்டு உடம்பு ஃபுல்லா பெயிண்ட். விராட் கோலி லாலிபாப். பாருங்க நான் என்ன சொன்னேன். லாலிபாப் ஃபேஸ்ல போட்டுருங்க. நான் வந்து ஒன் ஃபுல் டே கோலி பத்தி ஆர்சிபி பத்தி சூப்பரா பேசுறேன். அது நான் கூட தான் பேசுவேன். ஓகே சொல்லிட்டாரு. ஓகே சொல்லிட்டாரு. ஆர்சிபி ஜெயிச்சா. ஆர்சிபி ஜெயிச்சா. ஜெயிச்சா ஆர்சிபி. நான் உன்னை கேட்கறேன். கேளுங்க. அச்சா பரவாயில்ல. உனக்கு தான் மொட்டை தானப்பா. உனக்கு தான் மொட்டை தானே. உனக்கு தான் மொட்டை. நான் அடிக்கிறேன். நீ அடிக்கிறியா? நீ அடிக்கிறியா? அப்புறம் நான் மூடு. நான் ஜெயிச்சாச்சுன்னு சொல்றேன்ல. நான் அடிச்சா ஜெயிச்சாச்சு. நாங்க பந்தயம் பண்ணி இப்படி மைக்க மட்டும் பிடி. நீ சொல்ல ஒண்ணும் இல்ல. நான் அந்த மாதிரி RCB நீங்க பேசலாம். ஜெயிச்சா அன்னைக்கு வந்து உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிட்டு ஆர்சிபின்னு கும்பலா ஒரு 200 சிஎஸ்கே ரசிகருக்கு முன்னாடி நின்னு கத்துவீங்களா? இங்க கத்துறோம். இல்ல பாடி வேணா மூஞ்சில மட்டும் பெயிண்ட். மூஞ்சில வேணா பெயிண்ட் போடுற. பாடி வேணாம். மூஞ்சில வேணா போடுறோம். மூஞ்சில மட்டும் பெயிண்ட் போட்டு ஆர்சிபி சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி ஆர்சிபி ன்னு கத்துறோம். ஆமா. நீ என்ன பண்ற? நீங்க ஹேர் கட் பண்ணிட்டு அப்பாலாம் அலோ பண்ண மாட்டாங்க. இல்ல நான் அதானா நம்ம ஃபேஸ்ல அது போட்டா கடைசி அவர்கிட்ட வச்சிருக்காரு மூஞ்சில. இதுதான் ஃபைனல். மூஞ்சில ஆர்சிபி வரைஞ்சு வேணா இங்க ஒரு லாலிபாப், இங்க ஒரு லாலிபாப். ஆர்சிபி கலர் ஃபேஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி போய் சொல்லிடுவோம். இங்க வந்து ஆர்சிபி ஜெயிச்சா பெயிண்ட்ல போடு. ஆர்சிபி ஜெயிச்சா மட்டும் தான், தோக்கலன்னா நான் வந்து கேவலமா அதெல்லாம் ஆஃபென்ஸ் தானா? கோர்ட்லாம் போய் கேஸ் போட்டுருவாங்கண்ணா. அதெல்லாம் எதுக்கு? பாய்ஸ் பட ஹீரோவாப்பா. இதெல்லாம் ஒரு பேட்டியா? அதான் நான் சொல்லிட்டேன். சிஎஸ்கே ஆர்சிபி கப் எடுத்தா மொட்டை இங்க வந்து போடுறேன். அந்த ரெண்டு லைட் போல் சின்ன சாமியில ஜெயிச்சா அதான் நான் சொன்னல மூஞ்சி லாலிபாப் இங்க மட்டும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி வந்து கத்துவாங்க. லாலிபாப் ஆர்சிபி போடுறேன். அதான் ஆர்சிபி வந்து ஆர்சிபி ஃபுல்லா ஆர்சிபி போட்டு நான் வந்து அங்க நின்று நம்மள ஃபேஸ் மட்டும் சட்டசபை முன்னாடி நின்னு டிவி சிஎஸ்கே டி-ஷர்ட் போட்டு சிஎஸ்கே போலீஸ்கார என்ன வந்து ஜெயில போட்டுருவாங்க. ஒருத்தர் வந்தாருல யூனிட் பண்ணிட்டு அந்த என்னது சிஎஸ்கே 26 ஏதோ உள்ள இது போன இல்ல சிஎஸ்கே சொன்னான். சிஎஸ்கே அவரே பாலிங் போட்டு அவரே பேட்டிங் அடிச்சிருவாரு. அந்த
நானா வேணாம். இங்கே லாலிபாப் போட்டு ஆர்சிபி போட்டு கத்துற ஆர்சிபி வாவ் சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு பண்ணும்போது ப்ரோ சரி டன் சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு ஆர்சிபி நெத்தில எழுதி காட்டணும். ஆர்சிபி ஜெயிச்சா இங்க வந்து பண்ணுவோம். இங்க மட்டும் பெருசா போகணும். பெருசா டன் ப்ரோ நான் அத பாத்துக்கிறேன். ப்ரோ இங்க ஆர்சிபி சிஎஸ்கே நான் டிஷர்ட் ஸ்கூல் படிச்ச பையன் நான். ப்ரோ சைடுல போட்டா ஃபன்னா இருக்கும். லாலிபாப் மூக்குல போட்டுடலாம் கரெக்டா இருக்கும். ரெட் கலர்ல. ஏன்னா ஜோக்கரா போலி பேர் வச்சுக்கோ சைடில் ஹேர் கட் வேணாண்ணா ஐடி கார்டுலாம் காமிக்கிறேன். ஃபேஸ் அது போதும். ஒட்டடி சொல்லுவாங்க லாஸ்ட் அது அடிச்சிக்கலாம் பிரச்சனை இல்ல. அது போதும். ஒரே கலர் ஃபேஸ் பெயிண்ட் சொன்னா அது போதும். சின்னசாமி ஸ்டேடியத்துல ஆர்சிபி ஜெயிச்சா இவன் வந்து கரல் நாமத்துல இவன் மட்டும் இவனும் நான் வந்து சிஎஸ்கே கட்சி ஆர்சிபி கப் எடுத்தா ஈஸி ப்ரோ. நல்ல மைண்ட் நான் உங்களுக்கு ஆனா வேணாண்ணா இல்ல அதான் நான் சொன்னேன். ஆர்சிபி கப் எடுத்தா நான் மொட்டை இவன் வந்து ஆர்சிபி வந்து இந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல ஜெயிச்சா மூஞ்சில லாலிபாப். நானும் மொட்டை என்ன சாரி ரெண்டு பேரும் ஆமாப்பா நான் ஜெயிப்பேன்.